ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஜூன் 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்டையர் டீட்டெயிலாக பார்த்துலாம் பாருங்கள். விண்வெளிக்கு இந்திய வீரர் வெற்றி பயணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிக்கல். அது என்ன ராக்கெட், என்ன ஏவுகணம் அப்படின்றத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்கப்பா. ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ், அப்போ பாருங்கள், ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் சுபன்ஷா சுக்லக் உட்பட 4 வீரர்கள் கொண்ட குழு டிராகன் விண்கலம் மூலம், விண்கலம் பேர் என்னதுங்க, டிராகன். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இதெல்லாம் வரும். அப்புறம் பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் ராக்கெட் மூலம், ராக்கெட் வேறு விண்கலம் வேறு, அந்த ஃபால்கன் கைஸ், ஃபால்கன் 9 ராக்கெட். இப்போ பாருங்கள் 3 முடிஞ்சிச்சு. ஆக்சின் 4 திட்டம், டிராகன், ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலமாக என்னாச்சு, விண்ணில் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்பு 1984ஆம் ஆண்டு ரஷ்ய விண்கலத்தில் இந்திய வீரர் ராஜேஷ் சர்மா விண்வெளிக்கு பயணித்து முதல் முறைன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஷ் சர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனார், ரெண்டாவது இவர். ஆனால் இந்த இடத்துல தங்கி வேலை செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபன்ஷா சுக்லக் தாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்கள் தங்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யாவின் பூரிகாரியின் விண்வெளி மையத்தில் சேர்ந்து சிறப்பு பயிற்சி பெற்றார். எதுக்காகனா ககன்யான் திட்டத்திற்காக பயிற்சி பெற்றார். இது கொஷின் கேட்கறதுக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா போய் பயிற்சி பெற்றாருன்னா பயிற்சி பெற்றிருக்காரு அப்படின்றது சொல்லணும். அடுத்து பாருங்கள், விண்வெளி வீரர்கள் தங்கள் விண்கலத்துக்கு கிரேஸ் என்ற புதிய பெயரை சூட்டியுள்ளனர். இந்த கிரீஸ் என்ற பெயர் சொல்லியிருக்காங்க, சூட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க வரலாற்றில். ஸோ இதை பற்றியும் நிறைய பேசியிருக்காங்க, பார்த்துக்கலாம். பட் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இதுவும் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், நாசாவின் விண்வெளி வீரர் வந்து பார்த்திங்கன்னா பெக்கி விட்சன். போலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா போலாந்து வீரர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவோஸ் உஸ்னாக்சிக்ஸ் விஸ்னிவிக்ஸ். ஹங்கேரி வீரர் திபோர் கபு. இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதுங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்னா 4 நாட்டை சேர்ந்தவர்களும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு டைரெக்டாக என்ன பண்ணணும்னா அந்த அவசர நிலை பிரகடனம் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்திரா காந்தி அம்மையார் அவசர நிலை பிரகடனம் படுத்தப்பட்ட போது ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது, அதுதான் ஷா ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவசர நிலை ஆணையம் குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம் ஷா கமிஷன். அப்போதைய குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க, பக்ருதீன் அலி அகமத் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ அவசர நிலைக்கு புயல் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுன்னு ஷா ஆணையம் அப்படின்றது தெரிஞ்சுக்க, எக்ஸாம்பிள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். 2009ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபராக ஒபாமா அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஒபாமாவுக்கு என்ன பண்ணாங்க, அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க 2009. ஏன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்போ தரப்போகிறோன்னு சொல்கிறாங்க, பட் தருவாங்களான்னு தெரியாது. இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? எல்லாது எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொல்லாது உலகு அப்படின்னு இருக்காங்க. தம் நிலையோடு பொருந்தியவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா உலகம் எதனா இகழ்துன்னா அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்றது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டுங்க, தமிழக அரசின் சார்பில் ஊரக பகுதிகளில் திறன் பயிற்சிகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தமிழக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாழ்வாதார உதவி அழைப்பு எண்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேட்ச் த ஃபாலோயிங் டைரெக்டாகவும் 15 திஸ் மீன் 1,55,330ங்க. 1,55,330 அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணாலே போதும். ஸோ எண்களை வச்சு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேங்க. நியூஸ் பேப்பரில் எந்த ஒரு கொஷின் வந்தாலும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் கொடுத்துறேன், ஜஸ்ட்டு படிங்க. அது அவ்வளோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாலும் விட்டுடலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் முடிச்ச ஒரு புதிய பள்ளி வகை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. கடலோர காவல். சரிங்க, தமிழக கடலோர பகுதிகளில் சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை. நம்ம 2008ஆம் ஆண்டு மும்பை வழியாக என்ன பண்ணுறாங்க, மும்பை கடல் வழியாக என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணாங்கல்ல, இந்த தாஜ் அட்டாக். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலோர ஒத்திகை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை ஓரங்கள் எல்லாமே சாகர் கவச் அப்படின்ற ஒத்திகை பார்ப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்காங்க, 14 கடற்கரை மாவட்டங்களிலும். இதில் நிறைய பேர் ஈடுபடுவாங்கப்பா. தமிழ்நாடு ஆயுதப்படை இருக்கும், தமிழ்நாடு கடலோர காவல் படை இருக்கும், கடலோர சட்டம் ஒழுங்கு போலீஸாக இருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் என்ன பண்ணுவாங்க, யாருன்னா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட்டுங்க, மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய பல்லி இனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கொஷினுங்க உங்களுக்கு. ஸோ அந்த பல்லி இனத்தோட பேர் மட்டும் நான் வச்சுக்கோங்க, ட்ரவிட்டோ மெக்கோ.
ட்ரெவிட்டோ மெக்கோ எனப்படும் புதிய பல்லி இனம் எந்த மலைப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில். அது மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ட்ரெவிட்டோ மெக்கோ அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், நம்ம டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணவங்க லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஒரே ஒரு விஷயம் தான், கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ரெகுலராக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நாலேஜாக மாறும் அப்படின்றது சொல்லிடுங்க. தேங்க்யூ.